இப்போ நம்ம செய்ய போகிறது சத்து மாவு லட்டு தான். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் வாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து சத்து மாவு 1 கப்பு. சத்து மாவு 1 கப்புனா 3/4 கப் அளவு வெல்லம் போதும். உங்களுக்கு இனிப்பு அதிகம் வேணும்னா 1 கப் அளவும் போட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி கொஞ்சம், முந்திரி பாதாம் இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான், எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா சத்து மாவுலேயே ஏலக்காய் போட்டு தான் அரைச்சிருக்கு, அதனால் வேணும்னா போட்டுக்கலாம். அப்புறம் இந்த வெல்லம் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, தேவையான நெய், இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் நல்ல ஹெல்த்தியான ஒரு லட்டு. இப்போ வெல்லத்தை போட்டு கரைச்சிக்கலாம். ரொம்ப பாகுலாம் இல்லை, சும்மா ஏன்னா கல் மண்ணெலாம் வெல்லத்தில் இருக்கும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட போதும். பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் தண்ணி ஊற்றினேன், நல்லா கரைஞ்சிருச்சு. கல் மண்ணெலாம் இருக்கும் இல்லையா, அது வடிகட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி கரைச்சிட்டு வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு, வடிகட்டிக்கலாம். இப்போ வெல்லத்தை வடிகட்டியாச்சு, இது அப்படியே ஆறட்டும். இந்த பேனில் சத்து மாவு போட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு கை விடாமல் ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் அப்படியே விட்டுட்டீங்க, இல்லை அடுப்பு ஹையில் இருந்ததுன்னா சத்து மாவு கருகி போயிடும். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் இப்போ ஒரு தடவை இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த லட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்து மாவெல்லாம் நம்ம கஞ்சி காய்ச்சி குடித்தோம்னா பிள்ளைங்கள்லாம் அதை குடிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட நம்ம கொடுத்து அனுப்பலாம். ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு 10 நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். அப்படி ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்படியே நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் ஆறட்டும். இந்த வெள்ளைப்பாக்கையும் ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெல்லமும் உடம்புக்கு நல்லது, அதில் அயன் இருக்குது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் ஆறட்டும், அப்போ தான் வந்து உருண்டை பிடிக்க வரும். அதுக்குள்ளே நம்ம நெய்யில் முந்திரி அதை வறுத்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மாத்திரம்தான் போடுறேன். நீங்கள் பாதாம் என்ன நட்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முந்திரியை போட்டுக்கலாம். முந்திரி நல்லா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள், கொஞ்சம் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த அளவு போதும், ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம். நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ இந்த வறுத்த முந்திரியை இந்த சத்து மாவில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் வெது வெதுன்னு வந்த பிறகு தான் உருண்டை பிடிக்க முடியும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ வெது வெதுன்னு வந்துருச்சு. நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து கட்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கையில் உடச்சி விட்டுக்கணும். இப்போ நல்லா உதுத்து விட்டாச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். உங்களுக்கு ஒரே மாதிரி சைஸ் வேணும்னா ஏதாவது ஒரு கிண்ணத்தில் எடுத்து அளந்துக்கங்க. சின்ன கிண்ணமோ
இல்லை மெஷரிங் ஸ்பூன் இந்த மாதிரி பெரிய கரண்டி இருந்ததுன்னா அதில் எடுத்து இந்த மாவை உருட்டிங்கன்னா ஒரே அளவாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். இது செய்கிறது சண்டேலாம் எல்லாருக்குமே லீவாக இருக்கும். அன்றைக்கி கூட நம்ம இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அந்த வீக் ஃபுல்லும் இதை பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து அனுப்பலாம். இதே மாதிரி ராகி மாவில் கூட செய்யலாம். உருண்டை பிடிக்க வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் கூட சூடு பண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்க. அப்போ தான் ஒரு 2 நாள் கழித்து எடுக்கிறச்சியும் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். இல்லாட்டா அப்படி உதிர்ந்துடும். ஃபஸ்ட்டு அப்படி நல்லா இறுக்கிட்டு அப்புறம் உருண்டை. இப்போ பாருங்கள் சத்து மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. 1 கப்பு தான் எடுத்தேன். ஜஸ்ட்டு 10 மினிட்ஸில் 5, 10, 11 உருண்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எடுத்து நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ சத்து மாவு லட்டு ரெடி ஆகிடுச்சு. நிறைய எக்ஸிபிஷன்லலாம் இப்போ இந்த மாதிரி லட்டுலாம் செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய பேர் வாங்குறத நானே பார்த்துருக்கேன். பாருங்கள் இப்போ எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த லட்டை எல்லோரும் செஞ்சு பாருங்கள்.